அந்த பக்கம் வாய்க்கால் மாதிரி தண்ணி வெளியே வருதுங்க. இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒழுகுது. கீழே பாருங்க. அந்த இதையும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃபீஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. அதில் லெஃப்ட்டில் கீழே இறங்கணும். இங்கே வந்து கரடி எலிஃபென்ட் மூவ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. மரமே அசைன் பண்ணிங்கன்னா நான் விறுவிறுப்பு எப்படி வருது பார்த்தீங்கன்னா. ஒன்ஸ் வந்துட்டோம்னா ஒரு 5 o'clock மேலே நம்ம திரும்ப வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கோ வெளியே போகிறதோ வந்து சேஃப் கிடையாது. பாட்டு பாடுது நான் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பொள்ளாச்சி ஆலியார் டேம் பக்கத்தில் இருக்குங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா வால்பாறை. அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆலியார் டேம் என்ட்ரிக்கு கொஞ்சம் முன்னாடி ஆலியார் டேம் தான் பார்க்குறோம். தண்ணி வெளியே வர ஏரியாங்க, ஆலியார் டேமுங்க. நம்ம உள்ளே என்ட்ரானோம்னா இந்த ரோட்டில் வந்து நம்மளால் நடக்க முடியும். நம்ம வந்து இன்றைக்கி மெயினாக வால்பாறை ஸ்டே தான் பார்க்க போகிறோம். ஸ்டேவை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம மத்தியான டைமில் வெயிலுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக கிளைமேட் வருதுங்க. தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்கிறனால அந்த பக்கம் வாய்க்கால் மாதிரி தண்ணி வெளியே வருதுங்க. இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒழுகுது. இந்த இடத்துல வியூ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நேராக போனால் ஒரு 500 மீட்டரில் வந்து ஆலியார் டேமோட என்ட்ரிங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வெளியே வர தண்ணிங்க ரெண்டாக பிரியுது. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஒரு டெம்பிள் இருக்க மாட்டிருக்குங்க. தண்ணி பச்சை பசேன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆத்தோரத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னை மரங்க செமையாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த மரத்தை பேக்ரவுண்டாக வச்சு இந்த வாட்டரை வெளியே வரதையும் இந்த ஆலியார் டேம் வியூவையும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, செக் போஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். முன்னாடி கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் இருக்குது. நம்ம இங்கே சாப்பிட்டு போயிடலாங்க. தக்காளி சாப்பாடு வடைங்க. செக் போஸ்ட்டு. நம்ம இங்கே வந்து டிக்கெட் எடுத்து அவ்வளோ போவோம். ஆலியார் டேம் வியூங்க. செக் போஸ்ட்டில் என்டர் ஆனதையுமே பார்த்திங்கன்னா ஃபுல் டேமோட வியூ நம்மளால் பார்க்க முடியும். பட் இந்த பக்கம் கொஞ்சம் மறைச்சிருது. இன்னும் நம்ம ஹேர்பின் பென்ச்செல்லாம் கொஞ்சம் ஏறினோம்னா நம்மளால் ஆலியார் டேமோட ஃபுல் வியூ பார்க்க முடியுங்க. அது ரோடு பாருங்கள். டேமில் உள்ளே என்டர் ஆனதையும் அந்த ரோட்டில் தான் நம்ம நின்று பார்ப்போம். தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. நல்லா வெயில். ஒரு ஃபால்ஸுங்க. கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க. செமையாக இருக்கு. ஃபால்ஸ் ஒரு ஓட மாதிரி ஓடுதுங்க. அந்த பக்கமும் தண்ணி வெளியே வரும்போது தண்ணி வரங்க எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது. சின்ன காட்டாறு மாதிரி போகுது ஃபால்ஸ். மழை வருங்க எப்படி இருக்குன்னு. லெஃப்ட் சைடில் டேம் தெரியுங்களா? ஃபுல்லாக ஹேர்பின் பண்ணுங்க. ஸோ பார்த்து தான் போகணும். கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கிறது நல்லதுங்க. காலையில் டைம், ஈவினிங் டைம் சீனரிஸ் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃப்டர்நூன் டைம் வந்துட்டோங்க. மங்கி
ஃபுல் டேம் வியூ தெரியுதுங்க. ஒரு 8 ஹேர்பின் பன் பக்கம் ஏறினோம்னா டேமை நம்மளால் ஃபுல்லாகவே பார்க்க முடியுது. ஆலியா டேம் மேப் பாருங்கள், எவ்வளோ ஹேர்பின் பென்ஸு குயிக்காக எப்படி வருதுன்ட்டு. இது என்ன தேனுங்க? மலை தேனு. எப்போ எடுத்ததுங்க? கீழே பாருங்க சார், அப்படி அடியில் போகணும். ஓகே ஓகே. ஒரிஜினல்லாம் கீழே போயிருக்கு, அடியில் போயிருக்கு. தண்ணியில் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே ஓகே. தண்ணி குடிச்சு பார்த்தா இனிப்பு அடிக்க கூடாது சார். ஓ, இனிப்பு மிக்ஸ் ஆகாதுங்க தண்ணியில்? தண்ணி இனிப்பு வராது. ஓகே ஓகே. ரூபிலியன்னா தண்ணி மிஸ் வந்துடும், தண்ணி வந்து இனிப்பு வந்துடும். இதாங்க வால்பாறை. நம்ம தாண்டி போயிட்டோம், மறுபடியும் ரிட்டர்ன் வரோம். ரேஞ்ச் ஆஃபீஸ் வெல்கம் சி. இதாங்க ஸ்டே. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் வந்துட்டு உள்ளே போகணும். நம்ம இப்போ வந்து ட்ரெக்கிங் செட்டு ஸ்டேக்கு வந்து வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. ஃபுல் நேச்சருங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டருக்கு வந்து கீழே இறங்கணுங்க. ரூம் வந்துட்டோம். எலிஃபண்ட் டங்க்லாம் பாருங்க, யானைசாமிங்க. ரூம் நல்லா இருக்கு. ரூம் பேட்டரி கரண்ட் லைட்டு இல்லைங்க, பேட்ரி கம்மியாகிடுச்சு போலங்க. ஒரு ரூமுங்க, பெட்ரூமு, முன்னால் ஒரு ஹாலு, அது போக ரெஸ்ட் ரூமுங்க. ஹீட்டர்லாம் இருக்குது, பவர் பேக்கப் தான் பெருசாக சப்போர்ட் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெக்கிங் செட்டு ஸ்டே வந்துட்டோங்க. இங்கே வந்து எப்படி வரணுன்னா, பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை வர ரூட்டில் அட்டைக்கட்டி தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் வரணுங்க. வந்ததையும் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃபீஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. அதில் லெஃப்ட்டில் கீழே இறங்கணும். கீழே இறங்கினதையும் வந்து அங்கே ஸ்டாஃப் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து நம்மளை இங்கே டைரெக்ட் பண்ணுவாங்க. கார் வந்து நம்ம முன்னாடியே பார்க் பண்ணிக்கணும். நம்ம இங்கே கொண்டு வரது சேஃப் கிடையாது, பட் ரோடு இருக்குது, சேஃப் இல்லைனாங்க நம்ம அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ஒரு 300 மீட்டர் நடந்து வந்தோம்னா இந்த ஸ்டேங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ரூம் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஃபேஸ் பண்ணி இருக்குது. முன்னாடி பாருங்கள் ஹில்ஸு, அப்புறம் பள்ளம், மறுபடியும் ஃபுல்லாக ஹில்ஸ் கவர் ஆகுதுங்க. ஏன்னா இங்கே பவர் ப்ராப்ளம் இருக்குங்க. இங்கே கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக வரணும். செம்மையாக இருக்குங்க பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து கரடி, எலிஃபண்ட் மூவ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நைட்டில் வந்து வெளியே வர வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் கீழே பாருங்கள் பெரிய கொம்பு லாக் ஹவுஸ் மாதிரியே இருக்குங்க பார்க்குறக்கு. பட்டு ரொம்ப டென்ஸாக இருக்குது கீழே, ஏதாவது அனிமல்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியாது.
நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு, நமக்கு தேவையான ஐட்டம், தண்ணி, எமர்ஜென்சி லைட்டு, எக்ஸ்ட்ரா டார்ச் லைட் எல்லாமே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து நைட்டு சேஃபாக இருக்கலாம். வெளியே வர தேவை இருக்காது. விண்டோலாம் இருக்குங்க. மோஸ்ட்லி எதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம விண்டோ வழியாக பார்க்கலாம். நம்ம வெளியே வந்து பார்க்குறது சேஃப் இல்லை. உண்மையிலே பிளேஸ் சூப்பராக இருக்குங்க. நல்ல காற்று, நல்லா வெயிலில் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் வந்ததுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாங்க. ஒரு 3 பர்சன்ஸ் வந்து டீசெண்டாக ஸ்டே பண்ணலாங்க. பெட்டு 3 பேர் படுக்கிற அளவுக்கு இருக்குங்க. அது போக ஹால் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டான அக்கமடேஷன் கிடையாது. பட் வைல்ட் லைஃப் விரும்புகிறவங்களுக்கு நல்ல பிளேஸ். ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். தண்ணி ப்ராப்ளம் இல்லை, பவர் ப்ராப்ளம் இருக்குங்க. சோலார் தான். சம்டைம்ஸ் சோலார் ஒர்க் ஆகலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா லைட் கொண்டு வந்தோம்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட பெரிய கும்பல் பார்க்க இன்னும் அங்கே கேப் இருக்கும் பள்ளத்தில். ஸோ எலிஃபென்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா, காட்டெருமையெல்லாம் இருந்ததுன்னா நம்மளால் பார்க்க முடியும். பட் இங்கே வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும். இப்படி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பட் நம்ம சேஃபாக இருந்துக்கணும். சின்ன சின்ன சவுண்டையும் மைன்யூட்டாக நம்ம லிசன் பண்ணணும். போச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க. ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா மைன்யூட்டாக லிசன் பண்ணணும். மரமே அசைய மாட்டேங்குது. ஆனால் விறுவிறுப்பு எப்படி வருது பார்த்தீங்களா? நல்ல கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. மத்தியானம் அந்த வெயில் அடிச்சது இப்போ அப்படியே மாறிடுச்சு. இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் இந்த இடத்துல மட்டும் லைட் எரியுதுங்க. தண்ணி இருக்கிற பக்கம் சின்ன டேம் மாதிரி இருக்குது. டேமாக ரிவரான்னு தெரில, பார்க்குறக்கு சின்ன டேம் மாதிரி இருக்குது. மணி 7 இன்னும் இருட்டே ஆகலை. வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு நமக்கு கேட்குதுங்க. பக்கத்தில் தான் ஃபால்ஸ் இருக்க மாட்டேருக்கு. பட் நம்மளால் பார்க்க முடியல. இப்படி சவுண்டு பயங்கரமாக கேட்குது. நல்லா நேச்சர் சவுண்டுங்க, பேர்ட் சவுண்டு, செமையான வியூங்க. என்ன லைட் இருக்குங்க இந்த லெஃப்ட் சைடில். இதுங்க அதெல்லாம் ரோடு ஆட்றேன். இந்த மரத்துக்கு ஒட்டி பக்கத்தில் எலிஃபெண்ட்ஸ் சாப்பிட்ற மாதிரி சவுண்டு வருதுங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இந்த மரத்து பக்கத்தில் இருக்குங்க. பனி நல்லா சூழ்ந்துருச்சுங்க.
நல்லா இருட்டிடுச்சுங்க. ஒரு 5:30 போல் எலிஃபெண்ட்ஸோட சவுண்டு மாதிரி கேட்டுச்சுங்க. அந்த சாப்பிட்ற சவுண்டு கிட்டத்தட்ட ரூமுக்கு நியர்பை மாதிரி தெரிஞ்சுது. இங்கே வரும்னு பார்த்தோம், பட் வரல. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸுங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளம். நைட்டில் கரடி வரலாம். 7:30 ஆச்சுங்க. அனிமல்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கல வந்ததுலேருந்து. கிளைமேட் நல்லா இருக்குங்க. நல்லா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. நம்ம நூடுல்ஸுமே ப்ரெட் ஆம்லேட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே ஃபுட்டு வந்து நம்ம நைட்டு வெளியே போக முடியாது. ஸோ பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். பக்கத்தில் கடை இருந்துச்சு ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி. அதுக்காக பனானா டின்னர் முடிஞ்சதுங்க. இங்கே வரோன்னா டின்னர் வந்து நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்துக்கிறது பெஸ்ட்டுங்க. ஒன்ஸ் வந்துட்டோம்னா 5 o'clock மேலே நம்ம திரும்ப வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கோ வெளியே போகிறதோ வந்து சேஃப் கிடையாது. வாக் பண்ணி தான் போகணும் 300 meters மேலே. இங்கெல்லாம் வந்து எலிஃபெண்ட்ஸு கரடி மூவ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் நல்லா மிஸ்ட்டு, பயங்கர பனி. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:15ங்க. நல்லா நிலா வெளிச்சம், பயங்கரமாக மிஸ்ட்டுங்க, நல்லா குளிருங்க. பட் எந்த அலாம் கால் எந்த சவுண்டும் பெருசாக இல்லை. நம்மளால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியல. கரடி ஏதாவது வருமானு பார்த்தோம், வெளியே எதுவுமே இல்லைங்க. குட் மார்னிங். ஜிஎம் கலாச்சிங்க இப்படி இருக்குன்னு பாருங்க. 6 ஆகிறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குங்க. பட் இன்னும் வெளிச்சமே வரல. நைட்டு வந்து முழிச்சு அப்பப்போ பார்த்தேங்க, ஏதாவது அனிமல்ஸ் வருதான்னு சொல்லிட்டு. ஜன்னல்லாம் இருக்குது, பட் எதுவுமே சைட் ஆகுதுங்க. எந்த அனிமல்ஸ் வந்த மாதிரி தெரில. எந்த அலாம் காலமும் நமக்கு வரல. பேர்டு விசில் அடிக்க மாட்டேங்க. பாட்டு பாடுது நான் விசில் பாட்டு பாடுது வேறுங்க. பேர்டு விசில் போட்டு காலையில் பேர்ட்ஸ் பாடுதுங்க விசில் மாதிரி.
காலையில் வேறு லெவல் சீனரிங்க, வேறு லெவல் நேச்சர் சவுண்ட்ஸு, பேர்ட்ஸோட சவுண்டு எஸ்பெஷலாக. இன்னும் அனிமல் சைட்டிங் தான் வந்து சான்ஸ் வந்து ரொம்பவுமே நம்மளோட லக்கை பொறுத்துங்க. பட் இங்கே வந்து கரடி மூமெண்ட்டு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நம்மளால் பார்க்க முடியல. என்ன இங்கே இந்த செடிக்குள்ள முதல்லேருந்தே ஆடிட்டு இருக்கேன். ஏதோ சின்ன அனிமல் தான். இப்போ தாங்க லங்கூரோட காலே கேட்குது. காலையில் வெளிச்சம் வந்துருச்சுங்க. வியூ பாருங்கள், செமையாக இருக்குது. போட்ஸ் நிறையா இருக்குங்க செடிக்குள்ளார, குட்டி குட்டி போட்ஸ். ஸோ போர்டு வந்து உட்காரும்போது நமக்கு அசையும். ஸோ நமக்கு கரடியாக இது இருக்குமோங்கிற டவுட் வருங்க. எப்படி உட்காந்துருக்கு நம்ம. இதெல்லாம் யானை வந்து போகிற வழின்னு நினைக்கிறேங்க. எல்லாம் வழி இருக்குங்க. இந்த வழியெல்லாம் யானைக்கு இது வரும்னு நினைக்கிறேன். நல்ல கிளைமேட்டுங்க, நல்ல சீனரிஸ். லக் இருந்ததுன்னா நம்மளால் எலிஃபெண்ட்ஸு, கரடி எல்லாமே பார்க்க முடியும். பட் நம்ம வந்த டைமில் நம்மளால் பார்க்க முடியல. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மத்தியான டைமில் வெயில் பொழக்குதுங்க. கீழே எல்லாமே வியூ பாயிண்ட் மாதிரி நல்லா இருக்குங்க. ஃபாரஸ்ட் வந்து டென்ஸாக இருக்கிறதுனால உள்ளே ஏதாவது அனிமல்ஸ் இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக நிறைய அனிமல்ஸ் இருக்கணும் இந்த ஏரியாவில். பட்டு சைட்டிங் எல்லாம் பார்க்க முடியாதுங்க. மரங்கள்லாம் கிட்ட கிட்ட ரொம்ப டென்ஸாக க்ரீனாக இருக்குது. இந்த மாதிரி ஹில்ஸில் எங்கேயாவது சைட் ஆனதாங்க உண்டு எலிஃபெண்ட் கீழ். இங்கெல்லாம் நம்மளால் யானை சாணியெல்லாம் வர வழியில் இங்கெல்லாம் ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது. ஸ்பாட்டு டீஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியலங்க. சாம்பார் டீஸ் மேபி இருக்கும், நமக்கு சைட் ஆகலை.
நீலகிரி லங்கூர்ஸுங்க, பிளாக் கலர். மரம் உச்சியில் இருக்குங்க. லங்கூர்ஸ் வர சவுண்ட்லாம் இப்போ தாங்க வருது. அப்போலாம் இந்த சைடு வந்துச்சு, இப்போ ரைட் சைடில் வருது. இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock. பெருசாக இங்கே எதுவுமே சைட்டிங் ஆகலை. ஸோ நம்ம கிளம்புறோம். ஓகே, ட்ரெக்கிங் செட்டுக்கு பாய். செக் அவுட் பண்ணியாச்சுங்க. சன் இப்போ தாங்க தெரியுது நல்லா. நீலகிரி லங்கூர்ஸ். ஆமாங்க, பயங்கரமாக சவுண்ட் போட்டு சண்டை போட்டுருந்தது. இறங்கும்போது ஈஸியாக இருந்ததுங்க, ஏறும்போது கொஞ்சம் ஹில்ஸு டஃப்பாக இருக்குது. நிறையா இருக்குது.